ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்த மண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्याम् நமः. மாத்ரா யாத்ர விராஜிதேதி விஷதா தாம் அஷ்டதா மாத்ருகாம் சக்திம் குண்டலினீம் சதுர்விததனும் யஸ்தத்வவின்மன்யதே. சோவித்யாகில ஜன்ம கர்ம துரிதாரண்யம் பிரபோதாக்னினா பஸ்மீகிருத்ய விகல்பஜாலரகிதோ மாதப்பதம் தத்வ்ரஜேத். குருநாதாலனுடைய பரம கிருபையில சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு துர்வாசர்னால அருளப்பட்ட அற்புதமான கிரந்தம். அதுல 7வது ஸ்லோகத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 5, 6, 7 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களிலும் வாக்பவ பீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்காரத்தை ரொம்ப வசதியா அதுல இருக்கக்கூடிய மகிமையை எடுத்து சொல்லிட்டு இருக்கார். இதுல முதல் 2 ஸ்லோகமா இருக்கக்கூடியத 5, 6 ஏற்கனவே பார்த்திருக்கோம். 7வது ஸ்லோகத்தை இப்போ சிரவணம் பண்ணுவோம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாதத்தினுடைய அன்வயத்தை பார்ப்போம். ஹே மாதः அத்ர யா மாத்ரா அதிவிஷதா அஷ்டதா மாத்ருகாம் சதுர்விததனும் சக்திம் குண்டலினீம் தாம் யஹ தத்துவவித் மன்யதே அப்படிங்கிறார். மாத்ரா யாத்ர விராஜதே அதிவிஷதா அப்படின்ற பதத்துல ஹே மாதः அத்ர யா மாத்ரா அதிவிஷதா அஷ்டதா மாத்ருகாம் அப்படின்னு அன்வயம் பண்ணலாம். அதாவது ஐம்னு இருக்கக்கூடிய பீஜாட்சரத்தை அகாரம் இகாரம் அகாரம் சேர்த்தாக்க ஐ அப்படிங்கிற அக்ஷரம் வருது அப்படிங்கிறத ஏற்கனவே முதல் 5வது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். அதுல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சப்தங்களுக்கும் மாத்ருபூதமாக இருக்கக்கூடிய அடங்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு அகாரமானது அகாரம்னு சொல்லக்கூடிய மாத்திருகையானது ரொம்ப ஸ்பஷ்டமாக 51 அக்ஷரங்கள்லயும் அகாரமானது இருக்கு. அது எப்படின்னா சாமவேதமயமாக சாமவேதத்தினுடைய ஆதி அக்ஷரமாக இருக்கக்கூடிய அகாரத்தை எடுத்துட்டு அது எல்லா அக்ஷரங்களுக்குள்ளயும் அப்படியே உள்ள இருந்துட்டு இருக்கு. தது அந்தர்கதமாக இருக்கு. உயிர் எழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்றோம். அகாரங்கிறது முதல் உயிர் எழுத்து. மெய்யெழுத்துக்களாக இருக்கக்கூடிய காக்க கான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா காங்கிற அக்ஷரத்துக்குள்ள இக்கு பிளஸ் அப்படின்னு சொன்னோம்னா இக்கு பிளஸ் அப்படின்னு சேர்க்கிறோம். இப்படியாக 51 அக்ஷரத்துக்குள்ளேயும் இந்த அகாரமானது தது அந்தர்கதமாக இருந்துட்டே இருக்கு. இத மாதிரி சர்வ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும் வாக்பவமாக பரபிரம்மஸ்வரூபமானது இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இவ ஒரு சில திருஷ்டாந்தங்கள் எடுத்து காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இதுல சக்திம் குண்டலினீம் சதுர்வித தனும் அப்படிங்கிறார். சக்தி அப்படிங்கிற எடுத்துட்டோம்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் ஹேதுவாக இருக்கக்கூடிய சக்தி எதுவோ அது சக்தி. சதுர்வித தனும் அப்படிங்கிறார். 4 விதமான சரீரத்தை எடுத்துட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னாக்க 4 விதமான தனு இங்க என்ன அப்படின்னாக்க குண்டலினி ரூபமாக இருக்கக்கூடியது சமஷ்டி குண்டலினி அப்படின்னு மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குலசகசிராரம்னு சொல்றோமே அந்த இடத்துல குண்டலினியானது உறைஞ்சி இருக்கும் பொழுது அந்த இடத்துல சமஷ்டி குண்டலினியாக இருக்கு. அதுவே 3 ரூபங்களாக அதுக்கு மேல இருக்கக்கூடியது 3 குண்டலினி. மூலாதாரமே இது முதல்ல சொன்னது சமஷ்டி அப்படின்றது வந்து மூலாதாரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய குலசகசிராரத்தில் இருக்கக்கூடியது சமஷ்டி அப்படின்னது. ஆனா அத அகாரம் இகாரம் அகாரம்னு 3ஆ பிரிக்கிறோமே அது எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து குண்டலினி 3 விதமாக இருக்கும். அதுக்கு மேல
அக்னி குண்டலினி, சூரிய குண்டலினி, சோம குண்டலினி அப்படின்னு 3 விதமாக மூலாதாரத்திலும் மணிப்பூர் அநாகதத்திலும் மேல இருக்கக்கூடிய புருவர் மத்திய இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்திலும் இந்த 3 வடிவமாக இருக்கு. இதனுடைய சமஷ்டியா இருக்கக்கூடியது வாக்பவ பீஜமாக மூலாதாரத்திலேயே உறைஞ்சிட்டு இருக்கக்கூடியது. அதுக்கு சக்தி குண்டலினி அப்படின்னு சமஷ்டி குண்டலினி அப்படின்னு பேரு அப்படின்னு இந்த இடத்துல 3ஆ காமிக்கிறார். இந்த மாதிரி யார் ஒருவன் தாம் அஷ்டதா மாத்திருக்காம் அப்படின்னு நம்மளுடைய ஆவரணத்துல வரக்கூடிய 7வது ஆவரணத்தை எடுத்துட்டோம்னா 51 அக்ஷரங்களுமே எப்படி வருது அப்படின்னா 8 வர்க்கமாக பிரிக்கப்பட்டு வசின்யாதி வாக்தேவதாகா அப்படின்னு சொல்லுவோமே அந்த ரூபமாக அம்மிலேருந்து அஹா வரைக்கும் இருக்கக்கூடிய ஆலேருந்து அஹா வரைக்கும் இருக்கக்கூடிய 16 ஸ்வராட்சரங்கள் வசினி அப்படிங்கிற தேவதையாகவும் காவர்க்கம் சாவர்க்கம் டாவர்க்கம் தாவர்க்கம் பாவர்க்கம் யாரா லாவா அப்படிங்கிறது ஒரு 4 சேர்ந்து ஒரு வர்க்கம் சாஷாசா ஹாலாட்சா அப்படின்னு இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் 8வது வர்க்கமாகவும் பிரிச்சோம் அப்படின்னா வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி அப்படின்னு சொல்லக்கூடிய வசின்யாதி அப்படின்னு சொல்றோம். வசினி இத்தியாதி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 8 விதமான வாக்தேவதைகள். இவர்கள் தான் நம்மளுடைய லலிதா சகஸ்ரநாமத்தை கூட சொன்னா இது ரகசிய யோகினி அப்படின்னு பெரியவாளுக்கு. இந்த ரகசிய யோகினிங்கிறதுனாலேயே சகஸ்ரநாமத்துக்கு கூட ரகசிய நாம சாகஸ்ரம் அப்படின்னே ஒரு பேர் உண்டு. இந்த 8 வர்க்கங்களாக பிரிக்கப்பட்ட வசின்யாதி வாக்தேவதா ரூபங்களாகவும் 51 அக்ஷரமும் இருக்கிறதுனால இவைகளுடைய சமஷ்டி ரூபமாக வாக்பவ பீஜமாக பரதேவதா இருக்காள் அப்படிங்கிறத சூச்சித்து இந்த இடத்துல தாம் அஷ்டதா மாத்திருக்காம் அப்படிங்கிறார். இப்படியாக அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திருக்கையானது ரொம்ப ஸ்பஷ்டமாக 51 அக்ஷரத்துக்குள்ளே எப்படி இருக்கோ அது மாதிரியும் வசின்யாதி வாக்தேவதைகளாக இருக்கக்கூடிய 8 வர்க்கமாகவும் 4 வித ஸ்வரூபமாக குண்டலினி ரூபமாக அக்னி குண்டலினி, சூரிய குண்டலினி, சோம குண்டலினி, சமஷ்டி குண்டலினி அப்படின்னு இருக்கக்கூடிய 4 வர்க்கங்களாகவும் இவைகளிலும் 51 அக்ஷரங்களும் எல்லாம் சமஷ்டியாக அதுக்குள்ள இருக்கு. இப்படியாக அகார ரூபமாக எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கக்கூடிய பரதேவதை அப்படின்னு யார் ஒருவன் குருமுகமாக இந்த வாக்பவ பீஜத்தை தெரிஞ்சுண்டு வாக்பவ பீஜத்துக்குள்ள சர்வமும் அடக்கம் அப்படிங்கிறத குருமுகமாக யார் ஒருவன் தெரிஞ்சுண்டு அதை உபாசனை பண்றானோ அப்படின்னு முதல் வாக்கியத்துல ஹே மாதக அத்திர யா மாத்ரா அதிவிஷதா அஷ்டதா மாத்திருக்காம் சதுர்விததனும் சக்திம் குண்டலினீம் தாம் யஹ தத்துவவித்து மன்யதே இப்படின்னு யார் ஒருவன் குருமுகமாக தெரிஞ்சுண்டு தத்துவவித்தாக இருக்கானோ, தத்துவ ஞானியாக எவன் ஒருவன் இருக்கானோ அவனுக்கு என்ன சாமர்த்தியம்ங்கிறத 2வது பாதத்துல சொல்ல போறார். சோ வித்யா கில ஜென்ம கர்ம துரிதாரண்யம் பிரபோதாக்னினா பஸ்மீகிருத்ய விகல்பஜாலரகிதோ மாதப்பதம் தத்வரஜேத் சஹ அவித்யா அகில ஜென்ம கர்ம துரித அரண்யம் பிரபோத அக்னினா பஸ்மீகிருத்திய விகல்ப ஜாலரகிதா தத்பதம் விரஜேத் அப்படிங்கிறார். ரொம்ப இந்த மாதிரி குருமுகமாக யார் ஒருவன் இந்த வாக்பவ பீஜத்தை தெரிஞ்சுண்டு இந்த 3 குண்டலினி ரூபமாகவும் 8 வர்க்கமாக இருக்கக்கூடிய வசின்யாதி வாக்தேவதா ரூபமாகவும் சக்திகளாகவும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி சிருஷ்டி எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருக்கக்கூடியது இந்த வாக்பவம் அப்படின்னு குருமுகமாக தெரிஞ்சுண்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஞானியா இருக்கக்கூடியவன் இருக்கானே தத்துவவித்து அவன் சக அவித்யா அகில ஜென்ம கர்ம துரித அரண்யம் அப்படிப்பட்ட ஒரு ஞானி தத்துவ ஞானி தியானிக்கிறானோ அவன் எல்லா பிறவிகளும் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிறவிகளிலும் அவன் செஞ்ச எந்த ஒரு கர்மமோ பாபமோ எல்லா காரியங்கள்னால் பண்ண ஏற்பட்டின பந்தத்துவங்கள்னாலேயோ கர்மமும் பாபங்களும் என்னென்னலாம் இருந்ததோ அவைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பெரிய ஆரண்யம் மாதிரி பெரிய காடு மாதிரி இருக்கான். அது மாதிரி இருக்கக்கூடிய அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னியில பஸ்மமாக்கி சாம்பலாக்கி விகல்பங்கள் கூடிய எந்த விதமான விகல்பங்களோ எந்த விதமான சந்தேக விபரீதங்கள் எல்லாம் போய் தத்துவவித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய நித்யானந்த ஸ்வரூபமாக நானே இருக்கிறேன்
அப்படின்ற ஒரு ஞானத்துல பரதேவதா சுரூபமாகவே அவன் இருப்பான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இதுவா சொல்லிட்டு இருக்காரு, உத்கிருஷ்டமா சொல்றாரு. இந்த மந்திரத்தினுடைய ஐம்னு சொல்லக்கூடிய வாக்பவ பீஜத்தினுடைய பராக்காட்டைன்னு சொல்லலாம். இவனுக்கு சிருஷ்டி ஸ்திதி கிருத்தியங்கள்லாமும் அவனுக்கு தெரிஞ்சிடும். அஷ்ட மாத்திரிகைகள், அஷ்ட வர்க்க மாத்திருகாக்கள் இருக்காளே, வசின்யாதி வாக்தேவதைகள், அந்த ரூபமாகவும் இதே வாக்பவ பீஜம் தான் இருக்கு அப்படிங்கிறதும், சக்தி ரூபமாகவும் குண்டலினி ரூபங்களாகவும் எல்லாமாக இருக்கு அப்படின்றவனுக்கு, இதை அறிந்தவனுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, ஜென்மாந்திரத்துல அவன் பண்ணின பாபங்கள் எல்லாமும் போகப்பெற்று அவன் எப்படி ஒரு ஞானாக்னி யதைதாம்சி சமித்யோக்னி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா ஞானாக்னி சர்வகர்மானி பஸ்மதாத் குருத்தே ததா அப்படின்னு ஞான கர்ம சந்நியாச யோகத்துல 4வது அத்தியாயத்துல பகவான் சொல்லக்கூடிய வாக்குல சொல்ற மாதிரியே, ஞானாக்னி அப்படிங்கிற அக்னியில இவன் பண்ணின கர்மாக்கள் எல்லாம் தகனம் பண்ணப்பட்டு சாம்பலாக ஆக்கப்படுறது. இவனுக்கு இதுக்கு மேல இவனுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னு எந்த விதமான கர்மாவும் பாக்கி இல்லாம இருக்கான் அப்படின்னு இவனுடைய ஞானாக்னியில இவன் பண்ணின கர்மாக்கள் எல்லாம் எரியப்பட்டு சாம்பலாக ஆகி இவன் நான் நித்யானந்த ஸ்வரூபமாக இருக்கேன் அப்படிங்கிற ஞானியாக இவன் இருப்பான் அப்படின்னு பரம உத்கிருஷ்டமாக இந்த ஐம்ன்ற வாக்பவ பீஜத்தினுடைய பராக்காட்டை இடத்துல காமிக்கிறார். 3 ஸ்லோகத்துல நம்ம இந்த ஐம்ன்ற வாக்பவ பீஜத்தை பத்தி சொல்லின்னு வந்துட்டு இருந்தார். இதுல இந்த ஞான வித்தாகவே ஆக்கி நித்யானந்த ஸ்வரூபமாகவே இவனை ஆக்கிவிடும் இந்த ஐம்ங்கிற வாக்பவ பீஜம். அது குருமுகமாக யார் ஒருவன் தெரிஞ்சுண்டு அத உபாசனை பண்ணிட்டே இருக்கானோ அவனுக்கு இந்த ஞானம் பெற்று அவன் பரம உத்கிருஷ்டமான ஞானி நிலையில இருப்பான் அப்படின்னு, இங்கேயே அவன் ஜீவன் முக்தனாகவே இருப்பான் அப்படின்னு இந்த 7வது ஸ்லோகத்துல வாக்பவ பீஜத்தினுடைய பராக்காட்டையை எடுத்து காமிக்கிறார். இதுக்கு மேல இருக்கக்கூடிய காமராஜ பீஜத்தை அடுத்த 3 ஸ்லோகத்துல காமிக்கிறார். இத அடுத்த அவகாசத்துல மேல பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति.